ஸோ ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஆட போகிற ஒரு கேம் என்ன பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். ஸோ இந்த கேம் நான் ரொம்ப நாளாக போடணும்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் போட்டேன். அண்ட் இன்னிலேருந்து மைன்கிராஃப்டோட ஒரு புது சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேட்டுக்கு மைன்கிராஃப்டோ வரும், ஃப்ரீ ஃபயர் வந்து லைவ் ஸ்ட்ரீம் மட்டும்தான் வரும். பப்ஜி இப்போ வீடியோஸ் போடுறேன். அது கொஞ்சம் ஃபோன் மாற்றணும். ஏன்னா இந்த இப்போ வச்சுருக்க கரண்ட் ஃபோனில் வந்து அது லேக் அடிக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்தோடனே இப்போ ஒரு வுட்டை வெட்டிக்கலாம். வாங்க, ஒன்று மொத்த மரத்தையும் வெட்டி விட்டுலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இது வந்து கற்றுக்கினேன். ஃபஸ்ட்டே போடலான்னு நினச்சி டவுன்லோட் பண்ணப்போ, ஏன்னா ஃபஸ்ட்டு கேம்ஸ் டவுன்லோட் பண்ணப்போ ஏதோ தெரியாது. அந்த கேம்ஸ்லாம் புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒரு புது கேம் ஓடுது. நான் இப்படி தான் ஒரு கேம் விளாடினேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஆமாம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவன்கிட்ட ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்கு PS4 அதில் வந்து அவன் ஹாலோ நைட் வச்சு கொடுத்தான். அவன் ஏற்றி வச்சு காசு கொடுத்து ஏற்றி வச்சுக்கிறதுனால ஹாலோ நைட் கொடுத்தான். நான் அதில் வந்து ஹாலோ நைட் ஆடினேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆடும்போது எதுவுமே புரியல, என்ன பண்ணோம் எப்படி பண்ணோன்ட்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த ஒரு 2-3 இந்த மாதிரி ஆடினதுக்கடுத்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஆடும்போது பார்க்கலான்னு யோசிச்சேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு எதுவுமே புரியல. ஸோ நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு இப்படியே வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பிளாங்க்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று இது இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஸ்டிக்ஸு, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆக்ஸு, பிக்ஆக்ஸு, ஸ்வாடு இது செய்யணும். அண்டு இங்கே இதை பாருங்கள், இதுதான் என் ஸ்கின்னு. ஒரு நிமிஷம் நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு 2 ஆக்ஸ் செஞ்சுட்டோம். ஒரு 2 பிக்ஆக்ஸை செஞ்சுக்கலாம், ஒரு ஸ்வாடு, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோல் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு சீரீஸ்னால் நம்ம ஒரு வில்லேஜ் ஸ்டேட்டை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடு கட்ட ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடு கட்டி முடிச்சிடலாம் இன்னைக்குள்ளே. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த பக்கம் ஓகே, அந்த பக்கம் ஃபுல்லாக கடல், அந்த பக்கம் போகுது. இதை அடிச்சிடலாம், சாப்பாடு கிடைக்கும். அந்த பக்கம் போகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கே போனால் நான் கப்பல் செய்யணும் இப்போது. ஸோ வேஸ்ட்டாக எதுக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வுட் அது மாதிரிலாம் இடு போயிடலாம். ஸோ இந்த வழியாக போயிட்டு இங்கே அது ஃப்ரண்ட்டில் ஜங்கிள் பயோமா? ஆமாம், ஜங்கிள் பயோமு. ஜங்கிள் பயம் தேவைப்படும். இங்கே வந்து ஒரு 2 கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணலையா? நான் கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். கோஆர்டினேட்ஸ் டக்குன்னு லோட் ஆகுயா? கோஆர்டினேட்ஸ் வந்து இங்கே இதில் தான் இருக்கும். கோஆர்டினேட்ஸ் நெக்ஸ்ட் இந்த டே ஷோட் பிளேட். எவ்வளோ நாள் ஷோ டேஸ் பிளேட் எவ்வளோ நாள் விளையாடிருக்கோம் அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்தோட நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் எப்போயா தேவைப்பட்டால் நான் இங்கே வந்து லூட்டு இல்லை இந்த ஜங்கிள் டெம்பிள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து லூட் அடிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கினேன். வாங்க போகலாம். போகிறோம். அங்கே ஒரு ஷீப் இருக்குது. ஷீப் வச்சு உள்ளே கலெக்ட் பண்ணிட்டு பெட்டு இன்னும் 2 ஷீப் வேணும். ஏன்னா இப்போ இதை அச்சதுனால உள்ளு கிடைக்கும். அந்த உள்ளே வச்சு ஒரு பெட்டு செய்யலாம். நம்ம வில்லேஜ் கிடச்சிச்சின்னா உள் தேவையில்லை, வில்லேஜ் கிடைக்கலன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இது ஏதோ சொல்லுவாங்களே, இந்த பயோமு ஃப்ரண்ட்டில் இருக்கு. இந்த பயம் பேர் வேறு மறந்துச்சு. ஃபஸ்ட் நீங்கள் சிக்கனை கொண்டுடலாம். ஓகே, அந்த பக்கம் ஃபுல்லாக கிராஸு, இந்த பக்கம் அகேஷியாவோ ஏதோ ஒரு பயம் இது. சரி, லாஸ்ட்டாக வீடு கட்டுறப்போ இந்த வுட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கயா, ப்ளஸ்ஸாக ஏதோ இங்கே பாருங்கள். இங்கே 2 பிளாக்கு, அங்கே கால் இல்லை. ஓகே, ஒரு மாதிரி இருக்குது.
நான் அந்த 2 பிளாக்கையும் இந்த சைடு தான் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இங்கேயே காமிச்சிட்டேன் நான் ஸ்கின்னு. நான் வந்து வீடியோக்கு அடுத்து தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ நான் எப்போ எங்கே நடுவில் ஸ்கின்னு ஞாபகம் இல்லை, மீதி நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஓகே, இங்கே ஸ்டோன் கச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டோனை கலெக்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்ம 23 ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த கீழே இருக்கிற கிராவலையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது உடச்சி ஃப்ளிண்ட்டு செய்யலாம். ஃப்ளிண்ட்டு கிடைக்கும். ஃப்ளிண்ட் வழியாக ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யலாம். நெக்ஸ்ட்டு டைமண்ட் பிக்காக்ஸ் கச்சா அது வழியாக நெதர் போகலாம், ஆப்சிடியன் கலெக்ட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். 1 2 3 மேலே வந்துட்டோம். இந்த பக்கம் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல் இப்போ வந்து வில்லேஜ் தேடணும். கிடைக்கலன்னா நம்ம ஒரு அயன் ஆர்மராவது செய்யணும். அயனாவது தேடணும். அயன் டூல்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். அப்பா என்னது இது இவ்வளோ டீப்பாக இருக்குது. ஓகே, வில்லேஜ் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் சவுண்டு பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம், இதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா எப்பயாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்காக இப்போ நான் இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கினேன். ஸோ இப்போது இந்த வீட்டில் செஸ்ட் இருக்குமா? இருக்குப்பா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த எஃபிஎஸ் ட்ராப் ஆகுது. ஆமாம், நடுவில் இதில் வந்து எஃபிஎஸ் கொஞ்சம் ரொம்பவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நான் அங்கங்கே கொஞ்சம் எஃபிஎஸ் மாற்றிக்கினே இருப்பேன். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டில் இது வந்து லைப்ரரியன் வீடு. இதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை. அடுத்த வாட்டி இந்த கேமோட நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். லைவ் ஸ்ட்ரீம் கொஞ்சம் பெருசாக போவோம். ஏன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸு தேடலாம். இங்கே வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம். என்ன இங்கே மீட்டிங் நடக்குது. இந்த பாருங்க, எங்கேயோ ஃப்ரேம் ட்ராப் ஆயிடுச்சு. அவனை அடிக்க தோணலப்பா. நான் சொந்தமாக அயன் தேடலான்னு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாமல் அவனை அடித்து. ஸோ இங்கே போயிட்டு இங்கே செஸ்ட் இருக்குது, பெட் இருக்குது. இதுவே நம்ம பேஸாக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீடு கட்டுற வரைக்கும் இதை வந்து இப்போதைக்கு பேஸாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ள கிளரிக் இருக்கான். ஆமாம், கிளரிக்கு கரெக்டாக சொன்னேன். கிளரிக் இருக்கான் இவன் வீட்டில். என்னையா ஸ்ட்ரக்சர், என்ன மாடல் இது. வெளிலேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே போனது ஒரு மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல, வாங்க. இந்த வீட்டில் கிராஃப்டிங் டேபிள், பெட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லையா இந்த வில்லேஜில்? இந்த ஃபார்ம் இருக்குது. ஏதோ கஷ்டம் போல். ஸோ விடுங்க, அச்சீவ்மெண்ட்லாம் கிடச்சிருக்கு. மேலே போகலாம். மெலன் இருக்குது, மெலன் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பயம் இல்லை, மெலன் கிடைக்குமான்னு டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் வளர்க்குறாங்க, பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து வீடு கட்ட ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். கடல் மேலே கட்டலாமா இல்லை அந்த பக்கம் கட்டலாமா? ஸோ இது வேற ஒரு குழப்பமாக இருக்கு. ஒரு வாட்டி அந்த பக்கம் மலை மேலே போயிட்டு எந்த ஏரியா கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாமா? நைட் வேறு ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். டக்குன்னு போயிட்டு அப்படியே வில்லேஜ் சைடாக வந்துடலாம். லெட்ஸ் கோ. மேலே. ஓகே, மேலே வந்துட்டோம். இது ரொம்ப மேலே வந்த மாதிரி இல்லை. இங்கே ஒரு ஏதோ இருக்குப்பா, கேவ் மாதிரி. இந்த கேவெலாம் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இல்லை நான். ஸோ இப்போதைக்கு கீழே போயிடலாம்.
ஓகே, அந்த பக்கம் ஒரு க்ரீப்பரு, இந்த பக்கம் வழியாக ஓடி போயிடலாம் நம்ம. இவங்களாம் எதுவும் உள்ளே போக மாட்டாங்கன்னு தெரில. செத்து போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் தூங்கலாம் இப்போதைக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே வந்து தூங்க வேண்டியது தான். இப்போ வேணா உள்ளே வந்து அச்சானா, நானும் எப்படிலாம் யோசிக்கிறேன். சரி, ஓகே, இப்போது நம்ம இது பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ. ஓகே, ஒரு நிமிஷம். நேற்று என்ன சொல்லியிருந்தேன், கடல் மேலே கட்டலாமா இல்லை அந்த பக்கம் கட்டலாமா? ஒரு நிமிஷம், அந்த பக்கமே கட்டிக்கலாமா? இந்த பக்கம் கட்டிக்கலாம். இந்த பக்கம் ஏரியா கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற மரத்தை வெட்டி விட்டால் போதும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இடத்த. ஃபஸ்ட்டு இந்த மரத்தை உடச்சி போட்டுடலாம். சீக்கிரமாக உடச்சி போட்டுடலாம். ஃபஸ்ட் கவலைப்படாதீங்க, இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கிளிப்பு. சொன்ன மாதிரி நான் வீடியோக்கு அடுத்ததாக வாய்ஸ் ஓவரிங் பண்ணுறேன். ஸோ இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கிளிப்பு. ஸோ இப்போது கீழே கொஞ்சம் காலி பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ, சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஏரியாவை பார்த்துக்கலாம். ஒரு ஏரியா, அங்கே நம்ம ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இதுவும் வெட்டி விட்டுலாம் வாங்க. இந்த வுட்டு பேர் மறந்துட்டேன், உள்ளே போய் செக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. இரும்பில் வேறு பிடிச்சிருக்கு. அவ்வளோதானா மரமே? இந்த ஒரு வுட்டு எதுக்கிட்டா இருக்குது, இதுவும் வெட்டி விட்டுலாம். இதுனா அதுவே தானாக உந்துருமா? சரி, ஓகே, நம்ம இங்கே கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம 6x7 அந்த மாதிரி வீடு கட்டலாம். ஸோ வாங்க, ஒரு நல்ல இடத்த ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம். இந்த பக்கம் இங்கே. ஓகே, 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7x7 கட்டினா நான். ஓ, எனக்கே ஞாபகம் இல்லை, நான் ஃபஸ்ட் பிளாக் கணக்கு எடுக்கல அப்போது. ஓகே, 7x7 வீடு கட்டியிருக்கோம் நம்ம. இங்கே 1 2 3 4 அட இங்கே இருக்கே 5 6. ஓகே, கேம் லேக் அடிச்சிச்சு. இப்போது இந்த கார்னர்ஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன். கார்னர்ஸில் வந்து அந்த வுட்டு இப்போ கலெக்ட் பண்ணாலும் புதுசாக ஒரு வுட்டு, அந்த வுட்டை வச்சிடலாம். அந்த வுட்டு பேர் என்ன? ஏசியானாவா? ஏசியன் வுட்டா? ஐயோ, பேர் கூட படியிலே. ஸோ விடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். கீழே ஒரு வுட்டு விட்டோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வெட்டி விட்டுறலாம். தள்ளி போட. இங்கே அங்கே 4 இருக்குது. இந்த பக்கம் ஏகிரி குச்சி 1. இங்கே இதை உடச்சி கொஞ்சம் மரம் வெட்டி வந்துடலாம், கம்மியாக இருக்குது. இந்த மரம் நல்லா இருக்கு, ஆனால் வேண்டாம். அங்கே பாருங்கயா, மரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த மரத்தை வெட்டிடலாம். மரம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஆனால் ஒரு மாதிரி வளர்ந்துருக்கு. அங்கே இருக்குது ஒரு லாஸ்ட்டு வுட்டு. இங்கே இருக்குது மீதி 2 வுட்டு. 1 2 முடிஞ்சிச்சு. வாங்க போகலாம். வந்துட்டோம். தள்ளிப்போடா. ஓகே, மரம் பாதி அங்கே போச்சு. நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அது மொத்தமாக கீழே வந்துடும்.
2 3 4. இங்கே வந்துட்டு 1 2 3 4. அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்ம பேஸ் ரெடி ஆகிடுச்சு. கீழே இருக்கிற ஃப்ளோரிங் மட்டும் இப்போ நம்ம பண்ணிடலாம். ஸோ இது நான் வந்து உங்களுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் இந்த ஃப்ளோரிங் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுங்கள், நான் அப்புறமா வரேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ளோர் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்த டாஸ்க் வந்து ஐ கான் திங்க் ஸோ யூ ஆர் ஹியரிங். ஒரு நிமிஷம். ஓகே சரி, இப்போ நம்ம இங்கேருந்து நம்மளோட இது கொண்டு வந்துடலாம், பெட்டும் செஸ்ட்டும். இப்போ நம்ம பெட்டு செஸ்ட் எடுத்து நம்ம அந்த வீட்டுக்கு போய் ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. Let's go, run 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 run. ஓடி போகலாம் ஓடி போகலாம் ஓடி போகலாம் ஓடி போகலாம் ஓடி போகலாம் ஓடி போகலாம் ஓடி போகலாம். இதை இப்படி பண்ணிட்டு ஒரு நல்ல டிசைன் கொடுத்துடலாமா? லாஸ்ட்டாக பார்க்கலாம், நல்லா இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா சைடில் இருக்கிற மரத்தையும் வெட்டி விட்டுடலாம். இது இது மேலே கீழே இங்கே வந்துட்டு 1 1 2 3 4. இங்கேயும் 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம சைடிங்ஸை பண்ணிட்டோம். தப்பான வுட், அந்த வுட்டை வெட்டுங்கடா. கரெக்டாக இருக்கும். 2 2 கரெக்டாக இருக்கும். இங்கே 2 அங்கே 2ன்னு. இப்போ இதுவும் வெட்டி இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ பெட் எடுத்து சென்டரில் வச்சிடலாம். ஓகே, பெட் இஸ் டூ ஃபாரா, டக்குன்னு தூங்கிட்டோம். இங்கே நம்ம அடுத்த ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம இங்கே வந்து செஸ்ட் வச்சிடலாம், கிராஃப்டிங் டேபிள் இந்த பக்கம் வச்சிடலாம். ஸோ கல் இருக்குது, 24 கல் இருக்குது. இங்கேருந்து டூல் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வார்டு ஆக்ஸ் செய்யணும், சரி செஞ்சுக்கலாம். இருக்கும் ஃபர்னஸ் செஞ்சுக்கணும், சாப்பாடு குக் பண்ண. ஓகே, சரி இப்போது டோர் செஞ்சுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். லெட்ஸ் கோ. வீடு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த எல்லா பொருளையும் இப்போ உள்ளே வச்சிடலாம். ஃபர்னஸ் எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். உள்ளே வந்து நம்ம ஃபுட்டு வச்சு கோல் வச்சிடலாம் கீழே. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கோல் இல்லை, ஸோ நம்ம அப்புறமா மைண்ட் பண்ணிக்கலாம். லைவ் எனக்கு அது போட்டோன்னா. ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த வருஷம் அவ்வளோ ஏதாவது வீடியோஸ் வரும். ஏன்னா இந்த வருஷம் நான் வந்து 10th, ஸோ நான் கொஞ்சம் போர்டு எக்ஸாம்ஸ் மேலே ப்ரிப்பரேஷனுக்காக இருப்பேன். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் இந்த சீரீஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை நடுவில் லீவ்ஸ் வரும், அதுக்கெலாம் நான் வீடியோஸ் போடுவேன். ட்ரை பண்ணுறேன், நான் டைம் பார்த்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம போகலாம். அந்த பக்கம் போடுறதுக்கு ஸ்டோன்ஸ் கொண்டு வந்துடலாம் வாங்க. லெட்ஸ் கோ. ஓகே, இங்கே ஒரு கேவ் கிடச்சிச்சு. இங்கே வச்சு ஃபஸ்ட்டு அயனை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அயனை வச்சு ஷீல்டு செய்யலாம், நிறைய திங்ஸ் செய்யலாம் அயனை வச்சு. லெட்ஸ் கோ. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கலெக்ட் பண்ணலாம் காபிள் ஸ்டோன்ஸு.
ஏன்னா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நல்லது. 7/7 எவ்வளோ வரும்? 7 7 4 28. 28 ஸ்டோன் வேணும். இங்கே 27 ஆயிடுச்சு. ஜாம்பி வரான். டக்கு டக்குன்னு மேலே ஏறிடலாம். ஓகே, இன்னும் அடிக்க முடியல, உட்காந்து அடிச்சிடலாம். ஓகே, கேமரா இந்த ஃப்ரேம் ட்ராப் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே, இங்கே வந்து இந்த பிளாக்கை வச்சிடலாம். ஐயோ, மேலே ஏறி டக்குன்னு மேலே போயிட்டு வீடு பக்கம் போகலாம் சீக்கிரமா. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம காபிள் ஸ்டோன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே இருக்க காபிள் ஸ்டோனையும் நம்ம எடுத்துக்கலாம் கையில். இதோ வந்துச்சு கையில் காபிள் ஸ்டோன். 28னா கொஞ்சம் லாஸ்ட்டில் மிச்சம் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இங்கே காபிள் ஸ்டோன் போட்டுடலாம். ஸோ இங்கே போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம், இங்கே போட்டுடலாம். போடு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. காபிள் ஸ்டோன் வேலையோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வேலை கிளாஸ் போடணும். மீதி இருக்கிற ரூஃபிங்கு சைடிங்ஸு அது எல்லாம் முடியணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே போய் கொஞ்சம் சாண்டு கொண்டு வந்துடுறேன். இங்கே கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் போதும். 2 1 4 5 7 8 போதும். ஏழு 8 அந்த மாதிரி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. 7 8 போதும். கலெக்ட் பண்ணதே போதும். இப்போ நம்ம சீக்கிரமாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இதுவும் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட்டில் 13 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 11 கலெக்ட் பண்ணியிருக்கோம் சாண்டு. ஓகே, நல்லது. ஸோ இப்போது எதை வச்சு எரிகிறது? இதை உள்ளி எரியாது, வுட்டு எரிச்சிடலாம். இது ஐயோ, வுட்டு பிளாங்காக போட்டுடலான்னு வந்தேன். போச்சு, வுட்டை பிளாங்காக போட்டுடலான்னு வந்தேன், போட முடியல. சரி, ஓகே. இப்போ நம்ம போயிட்டு வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே ஏதாவது இருக்கா பார்க்கலாம், எரிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ நம்ம வேக்ஸ் எடுத்து போய் மரத்தை வெட்டிட்டு வந்துடலாம். எந்த மரத்தை வெட்டலாம்? இந்த மரத்தை வெட்டலாமா? வேண்டாம், நல்ல நீட்டாக நல்லா இருக்கிற மரத்தை பார்த்து வெட்டலாம். இந்த மரம் கொஞ்சம் நல்லா இருக்கான் இல்லையா? ஓகே, அடுத்த மரம். ஓகே, இந்த மரத்தை வெட்டுவோம். ஓகே, இங்கே காலி ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து கீழே வந்துடும். இங்கே கலெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க மரத்தை வெட்டுவோம். ஓகே, இங்கே கீழே வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சைடில் இருக்கிற வுட்டையும் கலெக்ட் பண்ணிப்போம். மேலே இருக்கிற வுட்டை கலெக்ட் பண்ணுவோம். இந்த சைடு சண்டே ஒரு லைவ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் கிராஃப்ட் இது நான் ட்ரை பண்ணுறேன். சண்டே என் லைவ் போட மைண்ட் கிராஃப்ட் இது. பிகாஸ் ஏதாவது பிளான் இருக்கா பார்த்து சொல்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன்ஸு May 2 ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். போட முடிஞ்சால் போடுறேன் லைவு. ஏன்னா அசைன்மெண்ட்டும் ஸ்கூலில் நிறைய கொடுத்துருக்காங்க, ஹாலிடே அசைன்மெண்ட்டுன்னு. அதுவும் முடிக்கணும். ஸோ அதுவும் முடித்து மீதி இருக்கிற வேலையை பார்த்துக்கணும். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் சண்டே லைவ் போட. ஓகே, ஸோ இப்போது இருந்த வுட்டை இங்கே போட்டு கிளாஸ் ஆக்கிக்கலாம். அப்போ வரைக்கும் நம்ம இருந்த 2 கிளாஸை இங்கே போட்டுடலாம். மீதி அந்த வுட்டு போடணுன்னு இருந்தோம். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த 34 வுட்டு எடுத்து
போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். இங்கே எக்ஸ்ட்ரா வந்துச்சு டக்குன்னு போட்டுடலாம். இங்கே கிளாஸ்க்காக இடம் விட்டுறலாம். ஐயோ வெளியே போட்டுச்சு. இங்கே கிளாஸ்க்காக இடம் விட்டு வந்த கிளாஸை இங்கே டக்குன்னு போட்டுடலாம். இங்கே 3 கிளாஸ் போட்டு இங்கே இப்படி பண்ணிட்டோம். இங்கே ஒரு 2 கிளாஸ்க்காக இடம், இங்கே ஒன்று, லாஸ்ட்டாக 2 கிளாஸ். இதோட நம்ம கையில் லாஸ்ட்டாக 2 கிளாஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியே போய் பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு வந்துச்சு. நல்லா தான் இருக்குது அந்த சைடில் இந்த வுட்டு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், மேலே ரூஃபிங் பண்ணலாமா? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அயனையும் ஸ்மெல்ட் பண்ணிடலாம். அயன் டக்குன்னு ஸ்மெல்ட் ஆகும். ஓகே, அயன் ஸ்மெல்ட் ஆகிற வரைக்கும் அவ்வளோ ஏதோ பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஸ்லாப் செஞ்சிடலாம். ஏன்னா மேலே ரூஃபிங் வந்து ஃபுல் ஸ்லாப்பால் தான் செய்ய போகிறோம். ஸ்லாப் எங்கே? ஸ்லாப் என்ன ஸ்லாப்பை காணும்? ஸ்லாப் இதெல்லாம் ஸ்டேர்ஸ் இல்லை ஸ்லாப். இது ஒரு ஸ்லாப். ஓகே, ஸ்லாப் எடுத்துட்டோம். ஃபுல் ஸ்டாக்கையும் ஸ்லாப் ஆக்கிடலாம். மொத்தம் இதுவும் ஸ்லாப் ஆக்கிட்டோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு தூங்கிடலாம், ஏன்னா நைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எதாவது செய்ய முடியுமா? அயன் இங்கட்டு கச்சிச்சு, ஷீல்ட்ஸ் எல்லாம் பட் நம்ம இது மொத்தத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து தூங்கிடலாம் நம்ம. ஸோ நம்ம அடுத்த டேயில் மேலே ரூஃபை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டார்ச்சஸ்லாம் போடணும். ஸோ அது வந்து நான் ஆஃப் கேமரா போட்டுடுறேன், கவலைப்படாதீங்க. ஆஃப் கேமரா வந்து நான் டார்ச்சஸ் போட்டுறேன். இல்லைனா ஆஃப் கேமரா போட முடியல, நான் லைவ்லேயே போட ட்ரை பண்ணிடுறேன் கம்ப்ளீட் பண்ண. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மொத்த இதுவும் நம்ம முடிச்சிடலாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே டக்குன்னு. ஸோ இப்படி வந்து இங்கே முடித்தோம். ஐயோ என்ன இது எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஸ்லாப் போடுறதுல இதுதான் கடுப்பாகும். இது சைடில் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஊந்துருமா, அதுதான் எனக்கு கடுப்பே ஆகும். ஸோ என் ஃபோன் லேக் அடிக்குது, இந்த மாதிரி FPS ட்ராப் அடிக்குது என் எடிட்டிங்கில். உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்குதா இல்லையான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா இப்போ மேலே எக்ஸஸாக வந்து தான் எனக்கு அது கடுப்பாகுது. ஏன்னா எனக்கு ஸ்லாப் போடவே அவ்வளோ பிடிக்கல. இந்த மாதிரி ஸ்லாப் போடுறதும் மேலே போட்டு அடுத்து போடணுமா, ஸோ எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல. ஸோ இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே கலெக்ட் பண்ணிட்டு அக்கேஷியா வுட். ஸோ இதோட நம்ம வீடை முடிச்சிட்டோம். மேலே ரூஃபிங்கை முடிச்சிட்டோம். இந்த சைடில் இருக்கிற பில்லரை ஒத்துருவோம், சத்தியமாக நல்லா இருக்காது. இப்போது நம்ம வீடோட ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பாதி கட்டும் போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீடு பார்க்க நல்லாயிருக்கு. உள்ளே சும்மா சிம்பிளாக பெட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் போட்டு, ஸோ இப்போ இருக்கிற டூல்ஸு எல்லாமே உள்ளே வச்சிடலாம். ஏன்னா தமிழுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். சரி, அப்படிலாம் இல்லை, முடிக்க போகிறோம் நம்ம வீடியோவை. ஸோ வாங்க நல்லபடியாக முடிச்சிடலாம் வீடியோவை. ஸோ இப்போ எல்லாமே வச்சாச்சு, ஃபுல் ஹெல்த் பண்ணிடலாம். எங்கே போய் டேமேஜ் வந்துன்னு எனக்கும் தெரில. வெளியே போனோம், மூடுறேன் கேட்டை நானும். சீக்கிரமாக ரீஜென்ரேட் ஆகுடா ஹார்ட். ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுவும் உள்ளே வச்சிடலாம். எதுக்கு நான் உள்ளே வந்து வச்சேன்னு எனக்கும் தெரில. ஸோ இப்போது இதை பார்த்தீங்களா, என் ஸ்கின்னு பின்னாடியே ஒரு மூஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பேக் சைடு. இப்போ பாருங்க, இதுதான் என் ஃப்ரண்ட் சைடு. நல்லா இருக்குல்ல என் ஸ்கின்னு. ஓகே, ஸோ ஸ்கின்னை விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டேவே வந்து நம்ம வீடு கட்டிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ரூஃபிங்கும் நல்லாயிருக்கு, இன்டீரியர் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஐ லைக் எவ்ரிதிங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கலாம், இல்லை ஒரே அடியாக அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் டில் தென். டேக் கேர். பை பை. வாவ், சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். தள்ளி போங்கடா. அவுட்ரோ கொடுக்குறேன் நான். ஓகே,
அவுட்ரோ எந்த வழியாக நல்ல ஆங்கிளை கண்டுபிடிச்சா அங்கே கிராஸ் வருது. ஒரு நல்ல ஆங்கிளை கண்டுபிடிச்சா அந்த பக்கம் கிராஸ் வருது. ஒரு நல்ல ஆங்கிளை பிடிக்க வரேன்டாங்க. இது பாருங்களேன். ஓகே, இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. இந்த ஆங்கிளோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன தோணுதோ பண்ணுங்கள்.